போயிட்டு இருந்த ட்ரக்கிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சென்னையிலேருந்து கரெக்டாக 95 கிலோமீட்டர் தடான் ஆந்திரா பார்டர் கிட்ட தடா ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகான இயற்கையான இதுவை நான் காட்டுறேன். மலை அடிவாரத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் வந்தோடனே வந்து காருக்கு 300 ரூபா வாங்குறாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ஒரு அமைதியான பிளேஸு, ஆரவாரம் இல்லாத பிளேஸு, ஒரு என்ன சொல்லுவாங்க மனதுக்கு குளிர்ச்சியாக அமைதி தரக்கூடிய ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் போயிட்டு இருக்கோம். அது கரெக்டாக இன்னும் ஒரு 9 மினிட்ஸ் காட்டுது. 9 மினிட்ஸு ஒரு 3 கிலோமீட்டர் காட்டுது. பார்ப்போம். அங்கே போயிட்டு ஃபால்ஸ்லாம் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் இந்த வெயில் காட்டில் தண்ணி வருதா இல்லைன்னு தெரியல. அது போனால் தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அங்கே போயிட்டு அது சூப்பரான மலை அடிவாரத்தில் ஒரு செம்மண் ரோடு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷன் கார் போயின்னு இருக்குது. ஒரு வழியாக கார் பார்க்கிங்கிறது கரெக்டாக 2 கிலோமீட்டர் வருதுங்க. நடந்து வந்து இந்த ஃபால்ஸுக்கிட்ட வந்தாச்சு. பாருங்கள் சத்தம் கேட்குறா. எல்லாம் ஐ திங்க் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கிறாங்க. ஐ திங்க் எல்லாம் ஃபுல்லாக பேச்சுலர் இருக்காங்க. ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் கும்பலாக வந்தால் சேஃபு. ஆனால் பேச்சுலர் தான் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. தண்ணி கம்மியாக தான் இருக்குது. மழை காலம் தான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால்ஸ். இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மட்டும் ஆக்சுவலி யாராவது, ஏன்னா க்ரௌடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்கும். நார்மல் டேஸில் வந்து ஐ திங்க் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக வரணுன்னா நார்மல் டேஸில் வாங்க. சாட்டர்டே சண்டே வந்து பண்ணாதீங்க. பட் ஓகே, என்ஜாய் பிளேஸ் தான். யூ கேன் என்ஜாய். 50 ரூபாய்க்கு இவ்வளோ என்ஜாய் பண்ணலாங்க. ஃபேமிலியாக வாங்க. அப்புறம் ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம அந்த கார் பார்க்கிங் கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதையே ஃபேமிலியாக வந்து குளிக்கணும். இன்னும் ஹெல்த்தியாக இன்னும் ட்ரக்கிங் போன ஆசைப்படுறவங்கலாம் இன்னும் 6 கிலோமீட்டர் தான். அங்கே போனால் தான் அந்த மெயின் ஃபால்ஸே இருக்கலாம். அங்கேருந்து இந்த தண்ணிலாம் வருது. அந்த ஃபால்ஸ்கிட்ட போய் அங்கே குளிக்கணும். சேம் நீங்கள் குற்றாலத்தில் இருக்க அருவியிலே குளித்தது போல் இருக்குமான்னு சொல்லிட்டு அதுமாதிரி அங்கே போய் குளிக்கலாம். ஆனால் இந்த 2 கிலோமீட்டர் வந்ததுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. இன்னும் நம்ம 6 கிலோமீட்டர் போகணும்னு நினச்சிங்களேன். திருப்பி வருமா என்னன்னே தெரியல. ஆனால் அது வரணுன்னா காலையில் கரெக்டாக 8 o'clock to 4 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க போல் அலோடு. நீங்கள் வரணுன்னா அங்கே ஒரு 6 o'clockலேருந்து சென்னையில் கிளம்பினா 8:30 இங்கே வந்துடலாம். வந்துட்டு ஒரு நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெளியே போயிடலாம். அதுக்கு மேல்பட்டு வர்றது எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட்டு. சூடாகும், அதெல்லாம் இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டம்மா இருக்காங்க தெரியுமா, அவங்க ஒரு செடி பைத்தியம், செடி வளர்க்கறதுலாம் ரொம்ப ஒரு இதுவாக இருப்பாங்க. இங்கே வந்து கூட அவங்க டியூட்டி அவங்க பண்ணுறாங்க. பாருங்கள் எங்கேருந்து தான் இந்த செடியை பூ பிடிச்சாங்க தெரியல. பாருங்கள் இது வந்து நன்னாரி செடி. இது வந்து ஒரு சூப்பர் பூச்செடி. அதை போயிட்டு பாருங்கள் வேரோடு போய் கரெக்டாக சூப்பராக போய் அவ்வளோ பெரிய வேர் தெரியுமா. அதை பார்த்து வேரோடு போய் கையில் பிடிச்சிக்கிட்டு நான் கார் பார்க்கிங் பத்திரமா எடுத்துகிட்டு வரணும்.
அதுக்கு தான் சீக்கிரமாக எல்லோரும் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்கிறது கேட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தடா போகிற என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த என்ட்ரன்ஸே வந்து ஒரு வியூவிங் பாயிண்ட், அது ஷூட்டிங் பாயிண்ட் மாதிரி அழகாக இருக்குது. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இங்கே சின்னதாக லேக் மாரி இருக்குது. வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா நல்லா. ஏன்னா போயிட்டு வரதுக்கு போது உங்களுக்கு பயங்கர டயர்ட்னஸ் வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆந்திரா பிரியாணி. ஆந்திராவில் வந்து அந்த பிரியாணி தான் கிடச்சிருக்கு. அதுவும் லக்கு எனக்கு லெக் பீஸ் வேறு கிடச்சிச்சு எனக்கு. ఆంధ్ర సాపుట్టు పాపం. నమస్కారం, అందరూ బాగున్నారండి. ఈరోజు సండే ఎక్కడ పోవాలంటే చూసుకుంటాను. అప్పుడు అందరూ చెప్పినారు ఫేస్బుక్లో, తర్వాత ఇంటర్నెట్ అక్కడ చూడండి, అది తెలుగుదానే, తెలుగుదా ఇంటర్నెట్లో చెప్పినారు. ఇక్కడ చెన్నైలో ఎందుకు 2 అవర్స్లో 90 కిలోమీటర్స్ దగ్గర తడాల ఫాల్స్ ఉంది, అది చాలా బాగుంటుంది అని చెప్పినారు. సరే అందుకోసం కావాలి, సరే పోయి చూసంట ఎలాగా ఉంటుందంటే, ఈరోజు సండే మార్నింగ్ నేను బయలుదేరినాను. కరెక్ట్గా 2.5 అవర్స్లో ఇక్కడ తడా వచ్చేసినాను. అక్కడ పోయి చూసిన చాలా బాగుంది. ఇన్షాల్లా ఎవరనో నిన్ను ఫోటో ఇక్కడ కెమెరా నువ్వు చూడాలి. నేను తెలుగు మాట్లాడతాను, అక్కడ కెమెరా చూస్తుంటే ఏంటి. ఎప్పుడైనా ఫ్రీ ఉంటే ఈ ఫాల్స్ చాలా బాగుంది. ఫ్యామిలీగా రావాలంటే సండే రావద్దు, మన వీకెండ్స్లో ఎప్పుడైనా వచ్చేసేయండి. వీక్ డేస్లో ఎప్పుడైనా వచ్చేయండి, ఫ్రీగా ఉంటుంది. సండే నుండి చాలా బ్యాచిలర్ వచ్చారు కదా, వాళ్ళందరూ ఎంజాయ్ చేసిన కంటే వాళ్ళు ఎంజాయ్ చేస్తున్నారు, అది తర్వాత వదిలేండి. బట్ ఫ్యామిలీకి కావాలంటే సేఫ్టీ కంటే నార్మల్ డేస్లో వచ్చేసి అంటే చాలా ఎంజాయ్ చేయవచ్చు. 2 అవర్స్ బడ్జెట్ అంత ఏమి లేదు. 500 రూపీస్ ఓర్ డీజిల్ 1000 రూపీస్లో సరిపోతుంది. ఓకే, ఎప్పుడైనా ఫ్రీగా ఉంటే నువ్వు ఇక్కడ వచ్చి చూసండి, చాలా ఎంజాయ్గా ఉంటుంది. బాయ్.